அ உலக ஆத்மாக்களுக்கும் குடுக்கும்பொழுது ஒரு திருப்தி வரும். நம்மளுக்குமே ஆரோக்கிய சக்தி கிடைக்கும் கண்டிப்பா. அவங்களுக்கு குடுக்கும்பொழுது கிடைக்கும் நம்மளுக்கும். நம்மளுக்கு மட்டும் எடுத்து அப்புறம் மத்தவங்களுக்கு குடுக்குறதுக்கு தனித்தனியா கண்டெக்ட் பண்ணாம சேர்த்தே அப்படி நம்ம நினைக்க நினைக்க அந்த சக்தி நமக்கு வரும். எண்ணங்கள் தான் இங்க கண்டிப்பா முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஆரோக்கியத்தின் சக்தி குடுக்க போறோம். உடல்ல வந்து நம்மளே அறியாம நம்மளுக்கே சில நோய்கள் தெரியாம கூட இருக்கலாம். இப்போ குணமா இருக்கிறவங்க கூட அது தெரியாம கூட நெறைய நோய் அப்படிதான் இப்ப இருக்கு இல்லையா? இந்த நோய் இருந்துச்சு ஆனா தெரியவே இல்ல. அப்படின்னு தான் இருக்கு. அதற்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உள்ள வரவழைச்சுப்போம். இப்போ உங்க உடல்ல நோய்கள் இருக்கு. இந்த பிரச்சனை, இந்த வலி இருக்கு அப்படின்னாலும் அந்த வலியையும் பரமாத்மா கிட்ட ஒப்படைச்சிடணும். சூட்சும வதனத்துல நம்மளோட கண்ணாடி உடல், அதாவது ஒளி உடல், அந்த சூட்சும உடல் எப்படி சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? கண்ணாடி மாதிரி அது இருக்கும். அதான் சூட்சுமமா மறைஞ்சிருக்கும். அதனால அது பேர் சூட்சும உடல். ஒளி உடல், ஒளி ரூபத்துல இருக்கும். எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. எல்லாம் ஒரே விஷயம் தான். அந்த ஒளி உடல வந்து அழகான ஒரு வேர்ல்ட வந்து மனசுல கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பரந்தாமத்துக்கும், பூமிக்கும் நடுவுல இருக்கிறது தானே சூட்சும உலகம். அங்க சூட்சும உடல எடுத்து வச்சுப்போம். நம்மளோட சூட்சும உடல தான் முதல்ல தாக்கும். நம்ம பண்ற பாவ கர்மங்கள், ஏதோ முந்தின ஜென்மத்துல பண்ணியிருப்போம். எல்லாமே முதல்ல சூட்சும உடல தாக்கிட்டு தான் சரீரத உடல் அதுக்கு பாதிப்படையும். அப்பதான் நமக்கு வந்து அது தெரிய வரும். இந்த வலி வருது அப்படின்னு. ஏதோ ஒரு பாவ கர்மத்தினால வலி ஏற்பட்டிருக்கும். அத வந்து இப்ப நம்ம சரி பண்ண போறோம். சிவதந்தை கிட்ட ஒளி உடல குடுத்து, ஆத்ம உணர்வுல இருந்து இது சரியாகட்டும் அப்படின்ற நல்ல எண்ணத்த நம்ம ஒளி உடலுக்கு வச்சுருவோம். 5 நிமிஷம் டைமிங் வைக்கிறேன். அடுத்த 5 நிமிஷம் உலக ஆத்மாக்கள் எல்லாரையும் லைனா நிக்க வைங்க. சூட்சும உலகம் ரொம்ப பெருசு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் கூட நிக்கலாம். சரிங்களா? மொத்த உலக ஆத்மாக்கள். அது பறவை இனமா இருந்தாலும், விலங்கு இனம் அவங்கள விட்டுறக்கூடாது. அ அந்த உடலுக்கும் அதாவது ஐ மீன் அந்த ஆத்மாக்களுக்கும் ஒளி உடல் இருக்கும். அதையும் நம்ம எடுத்து முன்னாடி வச்சுப்போம். சூட்சும உடல் நமக்கு பின்னாடி அவங்க எல்லாரும் இருக்காங்க கமாண்டர்ஸ் மாதிரி. சரியா? ஒரு போர் நடக்கும்பொழுது எப்படி நிப்பாங்க? கமாண்டர்ஸ் நம்ம பின்னாடி. முதல்ல நம்ம சக்தி வாங்கி 5 நிமிஷம் பவர்ஃபுல்லான சக்தி. ஏன்னா 2:30 மணிலேருந்து யோகா போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ எல்லாருமே இப்போ யோகாவே வரலன்னா கூட இப்போ ஒரு ஒரு அ ரொம்ப கம்மியான ஸ்டேஜ் யோகாவா தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஐ மீன் ஆத்ம உணர்வு. ஆத்ம உணர்வு பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்திருக்கும் இந்த செஷன் நம்புறேன். ஸோ அந்த யூஸ் பண்ணி 5 நிமிஷம் மட்டுமே நம்ம உடலுக்கு யோகா பண்ண போறோம். அடுத்த 5 நிமிஷம் உலக ஆத்மாக்கள் எல்லாருக்கும். சரிங்களா? ஆரோக்கியத்தின் சக்தி கொடுக்க போறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பிரம்மச்சரிய சக்தியும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பண்ண எல்லாமே ரொம்ப முக்கியம். டெய்லி பண்ண வேண்டியது ஆக்சுவலா. நேரம் இருக்கும்போது நான் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஆக்சுவலா 4 செஷன் ஏன் போகுது அப்டின்னா, காலையில நடத்தல. அதுக்காக தான் 4 செஷன். ஸ்பெஷல் கிளாஸ் மாரி. சரிங்களா? அதுக்காக 4 செஷன் 5 5 நிமிஷம் அதுல முழு சக்தியையும் வாங்கிக்க போறோம். ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன்ப்பா. ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் கேட்கவே இல்ல. நெறைய ஆத்மாக்கள் முன்னாடி வந்த ஆத்மாக்கள். புதுசா வந்திருக்கேன் அப்படின்றவங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா சாட்ல சொல்லுங்க. இல்லன்னா அன்மியூட் பண்ணிட்டு கூட கேளுங்க. ஓம் சாந்தி. சீக்கிரம் சொல்லுங்கப்பா. டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. கேளுங்க சொல்றேன். டவுட் இல்லைங்க சிஸ்டர். நல்லா கிளீனா சொல்றீங்க. நல்லா புரியுது. ஓம் சாந்தி. ரொம்ப சந்தோஷம். புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். ம். ஓ! நான் ஹோஸ்ட் இல்லையோ? ஆ யாருப்பா ஹோஸ்ட்டு? அந்த விஜய கல்யாண்காரி ஆத்மா. ஆ கொஞ்சம் மியூட்ல இல்லாதவங்கள மியூட் பண்ணுங்கப்பா. ஓ! கலர் சொல்ல மறந்துட்டேன். ஹெல்த் யோகா கலருக்கு வந்து எல்லோ கலர். எல்லோ கலர் தான்ப்பா.
அத முன்னாடி வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே. எல்லோ கலர் வந்து குடுத்துக்கலாம். சரிங்களா? ஆரோக்கியத்தின் சக்திக்கு. ஓம் சாந்தி. இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் பார்க்க வேண்டாம். கமெண்ட்ரி காதுல கேட்டதுக்கப்புறம் அத அப்படியே இமேஜின் பண்ணிட்டு, ஆ ஆத்ம உணர்வுல இருந்து நம்மளுக்கும் சக்தி குடுத்து மத்தவங்களுக்கும் குடுக்க ஆரம்பிச்சுரும். கிளாக் வைக்கணும். I'm an AI tools and ChatGPT expert. Okay, so what degree did you do to master this? I didn't need any fancy degree. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. கண்ணாடி உடலில் இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஆத்மாவாகிய நான் ஒரு சுப எண்ணத்தை என் தந்தையின் முன் வைக்கிறேன். இந்த கண்ணாடி உடலில் சில சில கருப்பு அழுக்குகளை நானும் பிரம்மா பாபாவின் ஒளி உடலில் இருக்கும் சிவத்தந்தையும் பார்க்கிறோம். என் பிரம்மா பாபாவும் சிவ பாபாவும் சேர்ந்து இப்பொழுது இந்த ஒளி உடலை மஞ்சள் நிற ஒளிக்கிரணங்களால் சரி செய்து கொண்டிருக்கின்றார். ஆத்மாவாகிய நான் பிரகாசமாகிறேன். முழு சக்தியையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆரோக்கியமான ஆத்மா நான் 10 முறை இந்த ஒரே எண்ணத்தை மெதுவாக மனதில் சொல்லுவோம். ஓம் சாந்தி.
தற்போது உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களின் ஒளி உடலையும் வரவழைத்து விட்டேன். அந்த ஆத்மாக்கள் ஒளிப்புள்ளியாக பிரகாசிக்கின்றனர். அந்த ஒளி உடலில் பிரம்மா பாபாவின் ஒளி உடலில் வீற்றிருக்கும் என் சிவதந்தை இரு சக்திசாலி ஆத்மாக்களும் அன்பான தாய் தந்தையாக இப்பொழுது உலக ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்ம உணர்வில் இருக்கும் நான் ஃபரிஸ்தாவாக அங்கு அனைத்து கோடி ஆத்மாக்களுக்கும் ஆரோக்கிய சக்தியை நானும் வழங்குகிறேன். அனைவரும் ஆரோக்கியமாகட்டும். முன்பிறவிகளில் செய்த பாவங்களை திரும்ப செய்ய மாட்டார்கள். திரும்ப செய்ய வேண்டாம். இந்த எண்ணத்தையே 10 முறை கூறி மஞ்சள் நிற ஒளிக்கிரணங்களை உலக ஆத்மாக்களின் மேல் பரவச் செய்கிறோம். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.